ரோஹிணியோட மாமான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவரு மலேசியாக்காரர் இல்லங்கிறத முத்து கண்டுபிடிச்ச மாதிரியே அவர் ரோஹிணியோட மாமா இல்லங்கிறதே கூடிய சீக்கிரம் முத்து கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. சிறடிக்கு ஆசை இந்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிடிச்சனை இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து வந்து எப்படியாவது ரோஹிணி பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ரோஹிணியோட மாமான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவரை குடிக்கிறதுக்காக கூப்பிட்டு போறாங்க. ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு, நமக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவர் எதுவுமே வாங்கிட்டு வராம அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிடுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால முத்துக்கு வந்து அவங்க மாமா மேல சந்தேகம் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. இதனால எப்படியாவது உண்மையை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு முத்து வந்து தன்னோட காசுல அவருக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறாரு. குடிச்சிட்டாவது உண்மையை சொல்லுவான்னு பார்த்தா அப்பதான் அவர் ரொம்பவே தெளிவா இருக்காரு. கரெக்டா எதுவுமே பேசாம அதிகமா குடிச்சு தள்ளாடிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன இடத்துல மனோஜுக்கு வேற ஊத்தி விட்டதால மனோஜுமே வந்துட்டு போதையில தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. உன்னை யார் குடிக்க சொன்னா ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்த அப்படி சொல்லிட்டு மனோஜ் எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோஹிணியோட மாமா ஏதோ நல்லவர் மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான் வந்து வலுக்கட்டாயமா மனோஜ் வாயில சரக்கு ஊத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால வீட்டுல இருக்க எல்லாருமே முத்துவை பிடிச்சு சத்தம் போட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா முத்துவும் ஒரு ஃப்ரெண்டும் ரோஹிணியோட மாமா உண்மையான ஆள் கிடையாது, அவர்கிட்ட இருந்து எப்படியாவது விஷயத்தை வாங்கலான்னு பார்த்தா இன்னைக்கு தப்பிச்சாரு, நாளைக்கு கண்டிப்பா அவர் தப்பிக்க விட மாட்டேன், அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்கிடுவேன்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரோஹிணி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம வீட்டுல இருக்க எல்லாரையும் ஈஸியா ஏமாத்தலாம் நினைச்சோம், ஆனா அந்த முத்துவை நம்மளால ஏமாத்த முடியாது போலன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே நடிக்க வந்தவர்கிட்ட போய் ரோஹிணி நாளைக்கு காலையில உடனே ஊருக்கு கிளம்புறதுக்கு பாருங்க, இனிமேல் நீங்க இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. நடிக்க வந்தவர் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே முத்து வந்து அவர் ரோஹிணியோட உண்மையான மாமா இல்லங்கிறத கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.